இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்கங்கள் வெற்றிமாறன் உள்ளிட்ட அரங்கினிகள் ஆற்றலாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளே, இப்படத்தின் நாயகனாய் நெற்றிக்கு திலகமாய் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மிஸ்கினை பற்றி சொல்லலாம். நான் ஈண்டெடுக்காத பிள்ளை என்று தான் அவரை சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமான கலைப்படைப்பை இந்த ட்ரெயின் இதுவரை எல்லார்கிட்டையும் நான் கதை கேட்டிருக்கிறேன். இந்த படத்தில் அவர் கதையை என்கிட்ட சொல்லலை. பட் 2.5 மணி நேரம் இந்த படத்தை உருவாக்கி சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு மிக திறம்பட இந்த படத்தை பணியாற்றி இருக்கிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்தார். இந்த படம் காலதாமதத்துக்கு நான் காரணம் இல்லை, அதாவது நேரம்தான் காரணம். 2.5 மணி நேரம், அதாவது 8 கம்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் அரங்கு அமைச்சிருக்கிறோம். இதுவரையிலும் ராமோஜி ஃபிலிம் சிட்டி 3 கம்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த எனது நண்பர் பிஜி ஸ்டுடியோ கோவிந்தசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஃப்ளோர் இடைவெளியை உடைத்து இந்த ட்ரெயினை லென்த்தியாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு மனம் வந்து அந்த புதுசாக கட்டியிருக்கிறாரு. டைரக்டர் கேட்டவுடனே அண்ணனுக்காக நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்ச அந்த பண்பை வந்து விளக்கொலி என்பேன், வியந்து போற்றுவேன். அப்படிப்பட்டவருக்கு நான் கௌரவிக்கணும். அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறத விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேராக ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டைரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி
அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்னன்னு சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவரை. என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின், அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I had a wonderful experience. I love you so much. I love you. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி, தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. ஸோ நம்ம தேங்க்யூ. மேத் என் குழந்தை ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன். டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி வந்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது எப்பயுமே இந்த சினிமா ஊற பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தை என் படத்தில் ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் கடை நடிக்கிற இடம்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் மேம், நீ பேசவே மாட்டேனுமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார், தம்பி நீ வந்து அந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ். அண்ட் என் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன்னா அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இட்ஸ் மை ஆனர் அண்ட் பிரிவிலேஜ். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணோம் சார். சார் நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார், குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமாவில் ஒன்று டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. ஷி இஸ் கோயிங் டு பிரசன்ட் ஒன் சாங். அந்த படத்தில் சாங் பாடியிருக்கா அந்த பாப்பா, கேளுங்க அந்த பாப்பா. ரெண்டே கேள்விதான், ஓகேயா? தேங்க்யூ டிடி. ஒன்று டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது, இன்னொன்று மியூசிக் டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது. அவ்வளோதான், சிம்பிள். சொல்லுமா. இல்லை, ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அண்ட் அவர் வந்து வெரி எக்ஸென்ட்ரிக். நல்லா பாராட்டணுமா? அண்ட் ரியலி நோ, ஆனஸ்ட்லி ஜோக்ஸ் aside நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இட்ஸ் a very different style of working and you really have to run and catch up to him and it's like playing tennis with a really good opponent. But truly it's an honor. Thank you sir for this opportunity. எனக்கு நிஜமாக இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்டா அந்த கேள்வி கேட்கலையே? என்ன சார், ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க வர்க் பண்ணது சார்? நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? நோ, ஷீ இஸ் a child actually. குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. வந்து சச் அ ஃபென்டாபுலஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. வாட் அ சிங்கர். என்னமா பாடுனாங்க இப்போ? கிளாப் பண்ண ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. தேங்க் யூ சார். இப்படி தான் செட்டில் பண்ணுவார் எவ்ரி டைம் when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he'll make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு இது, நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க் யூ டச்சல. Thank you sir. Thank you. Thank you. மிஸ்கின் சார் ஒரு 4 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபாய் பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு அவர். அப்பதான் சித்திரம் பேசி பாட்டு வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அவ்வளோ விஷயமே இங்கே இல்லை, கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார், ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார், ஐ திங்க் 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமாக இருக்குது, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தானு சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சுருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு.
விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டையில் சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி a கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங் நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன், சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதி தவிர வேறு யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, அவனுக்கு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. தேர் ஆர் பிளேசஸ். நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கு படம்னு சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் தேடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அல்லது ஒரு சோய்மின் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பண்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபஸ்ட்டு டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல. எந்த ஷார்ட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சுக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் I think Fauziya was so grace enough to give me a chance to be his second unit cameraman actually. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ், சின்ன ஸ்பேஸ், அது ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின் பிகாஸ் ஹவு மச் எவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் many actors, many great actors like Nasser and few actors, Naren, all. But I would say that in my life I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathiy's நான் அந்த க்ரூவில் நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம், லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் இந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு. பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் அ பெஸ்ட் ஜாப் அண்ட் ஹி ஹஸ் கேவ் மீ அ எக்ஸ்ட்ராடனரி ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஒர்க் தட் பெஸ்ட் ஜாப். ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும். அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம், கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுறேன்.
எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டா ஆண்டு கொண்டு இருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகப்போகுது. இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனித்தேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரெயின்னு. படம் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்குது. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்குது. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு, தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போகிறாங்க. தானு சார், இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ்னு போட்டு வித்துடலாம். ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவர். நான் உள்ளே நுழையும் போது யாரோ உள்ளே இருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ளே இருக்கிறது வெளியில், வெளியில் இருக்கிறது உள்ளேன்ட்டு. நான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அது சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்ட், பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க, கேப்ல அடிச்சீங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெளியே என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ள ஒன்னா இருப்பான், வெளியில வேற ஒன்னா இருப்பான். உள்ளுக்குள்ள ரொம்ப புனிதனா இருப்பான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிதான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின்ல யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனா மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில பேசுவாரு. ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவாரு. அதுல கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனா நான் உங்களை ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், நடிகவேல் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தா கூட மிக சிறந்த ஒரு உண்மை பேசுற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறத முழுமையாக நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ போகிற நிறைய ஃபிலாசபி, அதை ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுகிறீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க வாழ்க்கையை அப்படின் போது நீங்கள் சொல்கிறீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் வெற்றி வந்தால் எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது. அவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபரை ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் சௌந்தர்யாவை வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மேக்கப் இல்லாமல் நடிக்கலான்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாமல் நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகாக காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உள்ளே வெளியே 2ன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டு முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தானு சாருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதில் 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனால் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது என் கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் அவர். வரப்போறவங்க கிட்டலாம் சொல்லுவார், இவர் ஒரு பெரிய டைரக்டராக வரப்போறாரு, பெரிய ஒரு ஆக்டராக வரப்போறாருன்னு.
அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்கள் அவங்க வீட்டில் இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் உங்கள் மேலே நான் வச்சுருக்கேன் சார். கடைசியாக மிஷ்கின் சாரை பற்றி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்கிறது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்றதா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமா விரும்பி செய்யறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்ல. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.